அயர்லாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஷேக் சயத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். அபுதாபி பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். தென் பேட்டர்ஸ் இங்கே நல்லா ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். லேட்டராக பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பேட் பண்ணுறது இங்கே அவ்வளோ ஈஸி கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. மற்றபடி பேசர்ஸ் தான் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் இங்கே ப்ரெஃபர் பண்ணுவாங்க. ஓவராலாக இங்கே 51 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 33 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 18 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 251 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 313 ரன்ஸை பாகிஸ்தானும், லோவஸ்ட் ஸ்கோர் 63 ரன்ஸை ஆப்கானிஸ்தானும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 200 3 டைம்ஸும், 200 to 249 20 டைம்ஸும், 250 to 299 25 டைம்ஸும், above 300 3 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ரிக்கர்டன் அண்ட் ஸ்டப்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சேம் லோனோட போவாங்கன்னு தான் தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. இங்கிடி, லிசார்ட் வில்லியம்ஸ், பேட்மேன், தென் ஃபார்ச்சூன் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மல்டர் தென் ஃபிளக்குவேயா ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அயர்லாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க. பேட்டிங்ல மொத்தமா சொதப்புனாங்க. பேட்டிங்ல இந்த மேட்சுக்கு ரோஸ் அடையருக்கு எதுவும் சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. மார்க்கெடர், கிரேக்கெங், தென் கவின் ஹோய் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். கிரஹாம் ஹியூம், தென் மேக் பிரெயின் 7-8 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். தென் கட்டிஸ் கேம்பர் 4-5 ஓவர்ஸ் போல் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் பேட்டிங் ஓபன் பண்றாரு. நல்ல பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 91 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ரீசன்ட் T20 சீரீஸ்லயும் சூப்பரா ஆடி இருந்தாரு. டீசெண்டா ஆட முடியும். வாண்டர் டூசன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருந்தாரு. அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டா டீசெண்டா ஆடி இருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு நல்லா ஆட முடியும். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். டெம்பா பவுமா டீமோட கேப்டன் ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்லை. லாஸ்ட் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயும் நல்லா ஆடல. அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் டவுன்ல ஆடுறதால நல்லா ஆட முடியும். டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டப்ஸ் பொறுத்த வரைக்கும் 5th டவுன்ல ஆடுறாரு. நல்ல T20 பிளேயர். ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. 79 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி கண்டிஷன்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் இனிஷியலா விக்கெட் லூஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். தென் லாஸ்ட் 10-15 ஓவர்ஸ் பேட்டிங் வந்தா அட்டாக்கிங்காகவும் ஆட முடியும். டோனி டிசோசி நல்ல பிளேயர். பேட்டிங் ஓபன் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ல சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த கண்டிஷன்ல கிரேட்டா இல்ல. ரீசெண்ட் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இனிஷியலா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டி பிளேயர். ஃபிளக்குவேயா நம்பர் 7ல பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லயும் 4-5 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் சான்ஸ் கிடைக்கல. அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தது. அயர்லாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா கண்டிப்பா பவுலிங் சான்ஸ் கிடைக்கும். அகேன்ஸ்ட் அயர்லாந்து பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. பட் பவுலிங்ல 4 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். வியான் மல்டர் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். ஆல்மோஸ்ட் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்லயும் 5-6 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. மினிமம் ஒரு விக்கெட் ஆவது எடுக்கிறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். லுங்கி இங்கிடி 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்லயும் 20+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீம்ல ட்ரை பண்ணணும். ஃபார்ச்சூன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சூப்பரா ஆடி இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. தென் அயர்லாந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பவுல் பண்ணா ஷூரா 2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. லிசார்ட் வில்லியம்ஸ் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 4-4 எடுத்திருந்தாரு. 2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கக்கூடிய பவுலர். இனிஷியல் அண்ட் மிடில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். விக்கெட் டேக்கிங் பவுலர். அகேன்ஸ்ட் அயர்லாந்து 2 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. பேட்மேன் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர்.
2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கக்கூடிய பவுலர் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அயர்லாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் டொஹெனி 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் நல்லா இருக்கு. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டக்கர் இருந்தா டீம்ல ட்ரை பண்ணுங்க. நல்ல பிளேயர். எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடி இருக்காரு. பால்பர்னி தென் ஸ்டிர்லிங் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. பால்பர்னி நல்ல பிளேயர். சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா சூப்பரா ஆடி இருக்காரு. 50 ஆவரேஜ்ல 252 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 5 இன்னிங்ஸ்ல 2 50யும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. பால்பர்னி எப்பவும் லேட்டர் மேட்சஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இந்த மேட்சுக்கு நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. பட் இந்த வென்யூல நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. ஸ்டிர்லிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. T20 சீரீஸ்ல லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி நம்பர்ஸ் கிரேட்டா இல்ல. ஸ்டிர்லிங் இந்த வென்யூல சூப்பரா பேட்டிங் ஆடி இருக்காரு. 6 இன்னிங்ஸ்ல 300 அடிச்சிருக்காரு. 84 ஆவரேஜ்ல 422 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த வென்யூல. பட் எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 16 ஆவரேஜ்ல 112 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இன்கேஸ் அயர்லாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா டீசெண்டா ஆட முடியும். ஹாரி டெக்டர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசெண்டா சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. இந்த இயர் ஸ்டார்டிங்ல ஷார்ஜால ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஒரு 100 அடிச்சிருந்தாரு. மற்றபடி கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 36 ஆவரேஜ்ல 144 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் இந்த வென்யூல 21 ஆவரேஜ்ல 127 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. கர்டிஸ் கேம்பர் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பேட்ஸ்மேன். தென் பவுலிங்ல 4-5 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த வென்யூல பேட்டிங்ல 33 ஆவரேஜ்ல 198 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் பவுலிங்லயும் இங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல 2 இன்னிங்ஸ்ல 74 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். மெக்பர்னி பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாரு. ஆல்மோஸ்ட் 8th டவுன்ல ஆடுறாரு. பட் நல்ல பேட்ஸ்மேன். சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. தென் பவுலிங்ல 8 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு எகென்ஸ்டா 4 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல பவுலிங்ல 5 for எல்லாம் எடுத்திருக்காரு. அயர்லாந்து செகண்ட் பவுல் பண்ணா ஷூவரா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். டொக்ரேல் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் ரீசன்ட் டைம்ஸ்ல பவுலிங்கும் பண்றது இல்ல. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கிரேக் யங் சூப்பர் பிளேயர். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் கிட்ட பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 4 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 6 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட. மார்க்கெடர் சூப்பர் பவுலர். இனிஷியலா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 4 for எடுத்திருந்தாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 3 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். நல்ல பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங்லையும் நல்லா ஆட முடியும். கிரஹாம் ஹியூம் பவுலிங் ஓபன் பண்ணுவாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாரு. ஹியூம் டொமஸ்டிக்ல பேட்டிங்ல சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர். நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ டீம்ல ட்ரை பண்ணுங்க. கெவின் ஹோய் லெக் பிரேக் பவுலர். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அயர்லாந்து செகண்ட் பவுல் பண்ணா எஃபெக்டிவா இருக்க முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டீமை பாருங்க. இப்படிதான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதுல மல்டருக்கு பதிலா வாண்டர் டூசனை ட்ரை பண்ணலாம். தென் இந்த டீம்ல பேட்ஸ்மேன் தென் கிரஹாம் ஹியூமை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பவுமா, டோனி டிசோசி, ஃபிளக்குவையா, கிரஹாம் ஹியூம் தென் கவின் ஹோயை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரிக்கல்டன், மார்க்கெடர் தென் லிசார்ட் வில்லியம்ஸை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல வாண்டர் டூசன், மெக்பர்னி தென் பேட்ஸ்மேன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.